வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா OMR 353 சென்சார்ஸ். இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல வந்து ஒரு 2-3 டேஸா வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ வந்து நம்ம நிறைய போட முடியல. அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் கேட்டிருந்தீங்க, ஸோ அவங்களுக்காக தான் வந்து மேட் பண்ணி போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 1ல என்னென்ன கொஸ்டின்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சென்சார் கேலிபிரேஷன் டெக்னிக், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி வந்து நம்ம வந்து சென்சாரை வந்து கேலிபிரேட் பண்ணுறோன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின், நல்லா படிச்சுட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PWM அண்ட் PPM, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் அண்ட் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் எரர், ஓகேங்களா? என்னென்ன எரர் இருக்கு, அதோட கிளாசிபிகேஷன் என்ன அப்படிங்கிறது 2 மார்க்ல கூட உங்களுக்கு வந்து கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல நீங்கள் படிக்கக்கூடிய கொஸ்டின். நான் எப்பயும் சொல்றது தான், எந்த கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னோம்னா இதுலையும் நீங்கள் சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. கூடுமான அளவு எல்லா கொஸ்டினுமே படிச்சுட்டு போய் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா 2 மார்க் கொஸ்டின். நான் 2 மார்க் கொஸ்டின் வந்து எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னோம்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் பிக் கொஸ்டின்ல படிச்சிருந்ததை வந்து இங்கே நான் வந்து ரிப்பீட்டாக எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன், ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பிக் கொஸ்டின் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நிறைய இங்கே வந்திருக்காது. பிக் கொஸ்டின்ல இல்லாத சில கொஸ்டின் தான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இங்கே 2 மார்க்ல கொடுத்துருப்பேன். இதை நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கம்பேர் அக்யூரேசி அண்ட் ப்ரிசிஷன், ஓகேங்களா? அக்யூரேசினா என்ன, ப்ரிசிஷன் என்னன்றத டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்சார் என்னென்ன இருக்குன்றத பார்த்துக்கோங்க. சென்சார் வந்து எப்படி நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோன்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல், ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. வேரியஸ் டைப் ஆஃப் எரர்ஸ், ஓகேங்களா? இது ஏன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னோம்னா இதை நான் பிக் கொஸ்டின்லையும் கொடுத்துருக்கேன், பட் இங்கே வந்திருக்கிற காரணம் என்ன அப்படின்னோம்னா ரிப்பீட்டட் அந்த கொஸ்டின் கேட்கறதுனால தான் நான் அப்படி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா யூனிட் 2 LIDAR அண்ட் GPS, ஓகேங்களா? இந்த லைடர் அப்படின்ற கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் GPS, ஓகேங்களா? நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LVDT அண்ட் RVDT. நீங்க LVDT ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கேயும் படிக்க போறோம், அதனால நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிலரோமீட்டர், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதோட டெரிவேஷன் அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொட்டன்சியோமீட்டர், ஓகேங்களா? நிறைய தடவை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னோம்னா இந்த பொட்டன்சியோமீட்டர் கொஸ்டின் வந்து 15 மார்க்ல கூட கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நம்ம இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கும் 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். இதே நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னோம்னா சாய்ஸ்ல விடாதீங்க, நல்லாவே படிச்சுட்டு போயிருங்க எல்லா கொஸ்டினுமே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 2ஓட 2 மார்க் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னோம்னா டைப்ஸ் ஆஃப் ஆப்டிகல் என்கோடர், என்னென்ன ஆப்டிகல் என்கோடர் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் LVDT அண்ட் RVDT, ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க பிக் கொஸ்டின்ல படிச்சிருப்பீங்க, அதேதான் இங்கேயும் வருது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பொட்டன்சியோமீட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் சிங்க்ரோஸ் அண்ட் மைக்ரோ சிங்க்ரோஸ், ஓகேங்களா? ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து GPS ஓட பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷனை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா யூனிட் 3. இந்த யூனிட் 3ல பார்த்தீங்க அப்படின்னோம்னா வந்துட்டு ஸ்ட்ரெயின் கேஜ், ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரெயின் கேஜோட ஒர்க்கிங்கு, பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன், டயக்ராமு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னட்டோ ரெசிஸ்டிவ் சென்சார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். ஹால் எஃபெக்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எடி கரண்ட் சென்சார், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 3ஓட 2 மார்க் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவ் சென்சார், என்னென்ன ரெசிஸ்டிவ் சென்சார்லாம் இருக்குன்றத டைப்ஸ் பார்த்துக்கோங்க. ஹால் எஃபெக்ட் சென்சார்னா என்ன, ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் மேக்னெட்டிக் சென்சார், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்க்ளினோமீட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்ட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கைரோஸ்கோப், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 4. இந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் இருக்கு, ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து இங்க வந்து இம்பார்ட்டண்டா ஒரு 4 கொஸ்டின் வந்து நான் கொடுத்துருக்கேன். கூடுமான அளவு உங்களுக்கு இதை தாண்டி உங்களால இந்த யூனிட்ல படிக்க முடிஞ்சா நீங்க படிச்சுட்டு போங்க, ஏன்னா வந்து இந்த யூனிட்ல வந்து நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சென்சார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் சென்சார், அடுத்து பாத்தீங்கன்னா மெம்ஸ் சென்சார், அடுத்து பாத்தீங்கன்னா LDR, ஓகேங்களா?
இதை தவிர உங்களால வேற கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போக முடிஞ்சாலும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா அந்த கொஸ்டின்ஸை கண்டிப்பா வந்து படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 4ல இருக்கிற 2 மார்க் கொஸ்டின், போட்டோவோல்டைக் எஃபெக்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் சென்சார். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பேர் தெர்மிஸ்டர் அண்ட் தெர்மோகப்பிள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் ஆஃப் ஸ்மார்ட் சென்சார், இதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா யூனிட் 5. யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் யூனிட் தான், நம்ம ஈஸியாக வந்து கொஸ்டின் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். என்ன பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா அக்யூசிஷன் சிஸ்டம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்களுக்கு 13 மார்க்ல இருக்கும், அப்படி இல்லாட்டா அந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா 15 மார்க்ல இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசி அண்ட் ஏசி சிக்னல் கண்டிஷனிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷனல் ஆம்பிளிஃபையர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆம்பிளிஃபையர் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆம்பிளிஃபையர் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, பவர் ஆம்பிளிஃபையர் லேசா டச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் அண்ட் ஐசோலேஷன் சர்க்யூட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னம்னா மார்க் 15 டிஃபரன்ஷியேட் இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் பிரிட்ஜ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீட் ஃபார் சிக்னல் கண்டிஷனிங், கண்டிப்பா பாத்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் அண்ட் ஆம்பிளிஃபையர், என்ன ஃபில்டர்ல என்ன டைப் இருக்கு, ஆம்பிளிஃபையர் என்ன இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஐசோலேஷன் சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ இதான் பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின் அண்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். நல்லா படிச்சுட்டு போங்க. எக்ஸாமுக்கு எந்த ஒரு கொஸ்டினையும் வந்து இதுல இருந்து நீங்க விட்டுட்டு படிக்காதீங்க, கண்டிப்பா வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.